வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின புதிய தகவல்கள் ஏதாவது இருந்தால் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். அது பழைய தகவல்கள் தான். ஒரு சில புதிய தகவலுடன் சேர்ந்து ஒரு சுவையான பழைய தகவல்களையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் ரசிகர்களே, கமல் சார் வெறியர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு ஒரு ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க. இன்னும் 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருட்டுன்னு போகும். அதனால தான் நான் கேட்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சினிமாவில் இருந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணி மெனக்கெட்ட தமிழ் நடிகர் நடிகைகள் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க தினமலர்லேருந்து. யாராக இருக்கும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கமல்ஹாசன் சார் தான். ஆனால் 2ஆவதுல யாருக்கு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் விக்ரம் நினச்சிட்டு இருந்தேன். பட் சூர்யாவான் 2ஆம் இடம். கெட்டப் நிறையா மாற்றினது. பேரழகன் அப்படின்னு வச்சா கூட நிறையா இருக்குல்ல. விக்ரம் வந்து பெரிய டேரக்டர்ஸ், அப்புறம் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். அப்படி நிறைய படங்களில் மாற்றிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, கரெக்டு தான். சூர்யா அவர்கள். அடுத்ததாக விக்ரம். நடிகைகளில் பூஜா அவர்கள், அனுஷ்கா செட்டி அவர்கள், அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் வந்து வந்துச்சு. கமல் சார் கெட்டப்னா கமல் சார் தானே, அது என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க, பார்த்தோம் நம்ம. அடுத்து FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி கமல் சார் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இது உண்மையிலேயே ஸ்டாண்டர்டாக இருக்கா? ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புழு இருக்குது, சிக்கனுக்குள்ளே இது இருக்குது, அது இருக்குன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டர்டை எப்படி வந்து நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்ண போகிறீங்க அதுதான் அப்படின்ட்டு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தார். ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இப்போ ரீசெண்டாக பிடிச்சாங்க. புழு நிறையா FSSAI வச்சுருக்காங்க. அந்த அது கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் புழு இருக்குது. எப்படி? அப்போ முதல் கொஸ்டின் கேட்டப்போ FSSAIலாம் தரமான பொருள் தான் கொடுப்பாங்க, அதுதான் தரமான சான்றிதழ் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, கம்பு சுற்றுனீங்கல்ல. இப்போ எங்கடா கமல் சார் கேள்வி கேட்டிருந்தார்ல, அப்போயே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு குற்றம் நடைபெற்றிருக்குமா? இதை பார்த்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஏதாவது சாப்பிட்டு வயிற்றால போயிடுச்சு அப்படின்னா இப்போ அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அப்போ அந்த தரத்தை என்ன பண்ணணும், அதற்கான ப்ராசஸ் என்ன, அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? அதை விட்டு நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டே இருந்தீங்க, அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது தப்பாக இருக்குல்ல. ஸோ அதுதான் கமல் சார் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு கேள்விகள் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் FSSAIன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இப்போ மாட்டினீங்களா? பதில் சொல்லுங்கடா. அடுத்த வட்டம் எம்பிக்கு போகும்போது உள்ள மாநிலங்களவைக்கு கமல் சார் வந்து இதை வந்து கண்டிப்பாக ஹைலைட் பண்ணுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். அடுத்து ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் ரீசெண்டாக அவருடைய பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பாக்கியம், நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேனா, இல்லை நான் கனவுல பண்ணனா, இல்லை நான் உண்மையிலேயே நான் சத்தியமாக இது நடக்குதா அப்படிங்கிறது தெரில. நான் மணிரத்னம் அவர்கள் படத்தில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நடந்துருச்சு. ஆனால் கமல் சார் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரே படத்தில் அந்த ஜாக்பாட் கிடைச்சுன்னு நான் எதிர்பார்க்கல. கமல் சாருடைய நடிப்பு கூட மணி அவர்களுடைய டைரக்ஷன் ரெண்டுமே எனக்கு அமைஞ்சிருச்சு. இது நிஜமாக நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஜோஜு ஜார்ஜ் அவர்கள். அப்புறம் ஹாப்பி பர்த்டே மோகன் அவர்கள். இன்னைக்கு அவருக்கு பர்த்டே. ஸோ மோகன் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டார். இஸ் லைக் மை எல்டர் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் கமல் சார் பற்றி பேசும்பொழுது, நான்லாம் ஒரு டைமில் வந்து கால் ஷீட்டை மிஸ் பண்ணிடுவேன், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் அந்த டைமில் எனக்கு வந்து கால் ஷீட்னா இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்றத அழகாக மெயின்டைன் பண்ணி சொல்லிக் கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பேசியிருப்பார். அது நிஜமே எனக்கு சொல்கிறேன், நல்லா இருந்தது பார்க்குறப்ப. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணி அவர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ ஹாப்பி பர்த்டே மோகன் அவர்களே. உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக நம்ம ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்து ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் வந்து உருவாக்கிய பெருமை அப்படிங்கிறது கமல் சாரை சாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்போ வர டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஈவன் இங்கே மட்டும் இல்லை, தமிழில் மட்டும் எல்லா இடங்களிலும் வந்து வர்றவங்க எல்லாருமே கமல் சார் தான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து மெனக்கெட்டு உள்ளே வர வைக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசின வரைக்குமே, மகாநதி அப்படின்ற ஒரு படம், நாயகன் அப்படின்ற படம், இந்த 2 படத்தை தான் அடிக்கடி நிறைய பேர் ஹைலைட் பண்ணுறாங்க. இதை பார்த்து தான் நான் படம் பண்ணணுன்னு வந்தேன், இதை பார்த்து தான் நான் இப்படி பண்ணணுன்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து ஒரு பாட்காஸ்ட் போயிட்டு இருந்துச்சு, நான் கேட்டுட்டு இருந்தேன். அதில் கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பே சிவத்தில் வந்து கண்ணாடி போட்டு அதுக்கு மேலே ஒரு பவர் கண்ணாடி போட்டு பண்ணியிருப்பார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பார். இது 30 வருஷம் முன்னாடியே கமல் சார் வந்து பண்ணிட்டாரு. அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கமல் சார் பண்ணிட்டாரு. ஆனால்
ஆஸ்கார் இப்போ கமல் சார் பண்ணக்கப்புறம் ஒருத்தர் பண்ணாராம் அந்த மாதிரி, அவருக்கு ஆஸ்கார் கொடுத்தாங்களாம். அப்போ எங்கடா எங்களுக்கு ஆஸ்கார்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. வேலிடான கொஸ்டின் தான். கரெக்டு தானே? அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறம்போது ஏன் கமல் சாருக்கு நீங்கள் கொடுக்கல? அப்போ ஒரு லெஜண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கல்ல. அப்போ ஆஸ்கார்னு என்னடா அவார்டு அது அப்படின்ற மாதிரி நம்மளும் கேட்க தோணும். கரெக்டாக? அடுத்து ஹெச் வினோத் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. அதில் தமிழ் சினிமாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஒருத்தவங்க யாரை வச்சு பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு கொஸ்டின் வந்து வந்துச்சு. அதுக்கு நான் டெஃபினட்டாக கமல் சார் தான் அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சினிமா தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்தமாக நான் ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தவங்க அனுப்பணும்னு சொன்னேன்னா நான் கமல் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஓகே. அடுத்து எம்எஸ் பாஸ்கர் ஐயா இப்போ ஒரு விருது வழங்கினார் ஒரு இதில் போய். அப்போ வந்து சொல்லியிருந்தார், சிவாஜி அவர்கள் தான் எனக்கு பெரிய நான் வெறியன், சிவாஜியோட வெறியன், கமலஹாசன் அவர்களுடைய பக்தன் அப்படின்னு பேசியிருக்காரு. உத்தம இல்லைன்ல அவர் நடித்த சீன் 2 பேரும் நிற்பாங்க பாருங்க, ஐயோ யார் நடிப்பை பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். வேறு லெவலில். அடுத்து மிஸ்கின் இயக்குனர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் கிட்ட அப்படி சொடக்கு போட்டோம்னா ஒரு உடலை மாற்றக்கூடிய ஒரு மெட்டஃபார்பிசம் கமல் சார் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒரு சில நடிகர்கள் கமல் சார் கிட்ட இருக்குது. த பெஸ்ட் ஆஃப்டர் சிவாஜி கணேசன் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் ட்ரெயினில் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்காரு, கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வருவாருங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்காக மிஸ்கின் அவர்களே, சேதுபதிக்கு இன்னும் அனுபவம் இருக்குது, அனுபவம் வேணும், வயதும் இருக்குது. அதுக்குள்ளேயே நீங்கள் அப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சரியாக படலை. பட் ஓகே, அது அவருடைய கருத்து அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம சீமான் அவர்கள் பழைய ஸ்பீச் வந்து இப்போ பிளாஸ்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கமல் சார் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரசிகர்கள் மாதிரி கிடையாது. உடல் தானம் பண்ணியிருக்காங்க, ரத்த தானம் பண்ணியிருக்காங்க, கண்கள் தானம் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருந்தார். கிட்டத்தட்ட கமல் சார் ரசிகர்கள் 1,00,000 லிட்டர் ரத்தம் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பழைய வீடியோ. 15,000 பேர் ஆஃப் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது வேறு எந்த ரசிகரும் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், வேறு லெவலில். அப்புறம் சூர்யா அவர்கள் பேக் டு பேக் 200 கோடி ரூபா பட்ஜெட் இதில் வந்துகிட்டே இருக்குது. கருப்பு ஹிட்டாச்சு, இப்போ விஸ்வநாதன் சென்ஸ் 200 கோடி. ஆண்டவருடைய ரசிகரான சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கமல் சாருக்கும் வந்து கூடிய விரைவில் ஏதாவது அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன். அடுத்த ஆக்டர் சத்யபிரியா அவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாதப்ப ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கமல் சார் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாராம், பெரிய கவுண்டர் அப்படின்ற படத்துக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி, இவங்க டேலண்டடான ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி. அதை இப்பயும் நினைவு கூர்ந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அடுத்த சீரியல் ஆக்டர் விஸ்வா அவர்கள், எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸில் வந்து பாலச்சந்தர் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரில் கமலஹாசன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஃபேவரட். அவர் படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், மற்றபடி வேறு எந்த தகவலும் இல்லை. ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மீண்டும் சூப்பரான நாளை அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்